வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழனி டு பிள்ளையார்பட்டி பஸ்ஸில் செல்லும் முறை, பஸ் டிக்கெட்லேருந்து சாப்பாடு செலவு முதல் கோயிலை பற்றிய சிறப்புகள் வரை எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பஸ்ஸில் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்ச் 21 வியாழக்கிழமை. நாம் பழனியிலேருந்து பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார் கோயிலுக்கு போக போகிறோம். அதை பற்றிய விளாக் தான் இது. பழனியிலேருந்து பஸ் டைம்னு பார்த்திங்களா, காலையில் 8:15 காரைக்குடி வண்டி. நான் தம்பிக்கு ஸ்கூலுக்காக வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு 8:15 தான் எங்களால் கிளம்ப முடிஞ்சுது. 8:15 காரைக்குடி வண்டியில் நம்ம போயிட்டோம்னா காரைக்குடிக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடியே பிள்ளையார்பட்டி வந்துடும். நம்ம வழியிலே இறங்கிக்கலாம். பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாப்புன்னு சொன்னோம்னாவே கண்டக்டர் நமக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் ரேட்டு 130 ரூபா. பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினோடனே ஆர்ச் தெரியும், அது வழியாக நம்ம கோயிலுக்கு போயிடலாம். 8:15 பஸ்ஸு பழனியில் ஏறினோடனே அடுத்த 1.5 மணி நேரத்தில் நம்ம இப்போ திண்டுக்கல் வந்துட்டோம். ஒருவேளை நீங்கள் இந்த காரைக்குடி வண்டியை விட்டுட்டிங்கனாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி 8:15க்கு முன்னாடி நீங்கள் நேரமே கிளம்புனாலும் சரி, எப்போயினாலும் நீங்கள் திண்டுக்கல் வந்துட்டிங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் வழியாக பிள்ளையார்பட்டிக்கு நிறையா பஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். காலையில் 10 மணிக்கெலாம் பயங்கர கொடூரமான வெயில். எப்படா இந்த வெயிலை சமாளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரே திகைப்பாக போச்சு. வெயிலை பார்க்காம கிளம்பிட்டோம், வேறு வழியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு அடுத்து நத்தம் தாண்டின உடனே நிறையா ஊர்கள், சிங்கமுனரி, கொட்டாம்பட்டி அந்த பக்கம்லாம் போக போக பார்த்திங்கன்னா வானம் நல்லா இருட்டு கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக சூடாக இருந்ததெல்லாம் குளுன்னு மாறிடுச்சு. கிளைமேட்டே குளுன்னு மாறிடுச்சு. சரி, இயற்கையை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சுன்னு மனசு சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ 11:30 மணி ஆகுது. சிங்கமுனரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். 8:15 போல் கிளம்புனங்காட்டி நாங்கள் காலையிலே சாப்பிட்டுட்டோம். ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தோம், தண்ணி கொண்டு போயிருந்தோம். சிங்கமுனரியெல்லாம் நல்ல மழை, பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. போன வருஷம் நாங்கள் பிள்ளையார்பட்டி வந்திருந்தப்போ எல்லா ஏரி குளம் எல்லாம் தண்ணி இருந்துச்சு. தண்ணியில் ஃபுல்லாக தாமரைப்பூ நிறையா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வறட்சியாக தான் தெரியுது. இருந்தாலும் இருந்த குளங்களில் தாமரைப்பூ, அல்லிப்பூலாம் இருந்துச்சு. நம்ம சைட்லாம் அதை பார்க்க முடியாது. அதனால் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இங்கே பார்க்கும்போது. இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 11:55. இப்போ நம்ம திருப்பத்தூரில் இருக்கோம். திருப்பத்தூர்லேருந்து ரொம்ப பக்கம்தான் பிள்ளையார்பட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்குடிக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிள்ளையார்பட்டி இருக்குது. நம்ம வழியிலே இறங்கிக்கலாம். இப்போ நம்ம பிள்ளையார்பட்டிக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. 1 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. நடை சாத்துறதுக்குள்ளே நம்ம சாமியை தரிசனம் பண்ணணும்னு வெக்குன்னு ஓடிட்டோம். ஃப்ரெஷ் ஆகிறதுக்குலாம் இங்கே டைம் இல்லை. டீயும் குடிக்கல. சாமி கும்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டோம். ஆர்ச்சிலேருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும் உள்ள கோயிலுக்குள்ளே. அன்னைக்கு நடை 1:30 மணிக்கு தான் சாத்துவாங்கன்னு அருகம்புல் விற்கிறவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கை இல்லை, 1 மணிக்கு சாத்திடுவாங்கன்னு வேகமாக போயிட்டோம். நீங்கள் கற்பக விநாயகர் கோயில் ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, வயசான பாட்டிக வீட்டு ஸ்நாக்ஸுன்னு சொல்லி நிறையா விற்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பாத்ரூம் வசதி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் வந்தப்போ ரொம்ப நாறி கிடந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
ஓகே தான், சுத்தமாக வச்சுருந்தாங்க, தண்ணி இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் கார்னரில் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. ஓகே தான், நமக்கு வேறு வழி இல்லை, அந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கோயிலை பற்றி பார்க்கலாம். தை 1ஆந்தேதியிலேருந்து 100 நாளைக்கு லட்ச அர்ச்சனை நடந்துகிட்ருக்குது. இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். கோயிலோட தல வரலாறு, கிழக்கு பார்த்த இந்த ராஜகோபுர வாயிலில் கல்வெட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே முதலில் விநாயகருக்கு ஒரு உருவ வழிபாடு, விநாயகரோட உருவம்னு செதுக்கப்பட்டதுன்னு பார்த்தா நம்ம கற்பக பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை ஆதாரமாக கொண்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகர் சிற்பம் செதுக்கப்பட்டதுக்கு கீழே அந்த சிற்பியோட கையெழுத்து அவர் செதுக்கி வச்சுருக்காரு. அந்த எழுத்துக்களை ஆராய்ச்சி செய்யும் போது அது கிமு 5ஆம் நூற்றாண்டு காலத்து குடவரை சிற்பம்னு சொல்லப்படுது. பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார் கோயிலில் பார்த்திங்கன்னா 2 கொடிமரம் இருக்குது. ஒன்று கற்பக பிள்ளையார் மூஞ்சூறு வாகனம், அதுக்கு பின்னாடி கொடிமரம். அது வடக்கு பார்த்த ராஜகோபுரம். கற்பக பிள்ளையார் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து தான் இருக்கார். மற்றொரு ராஜகோபுரம் கிழக்கு பார்த்து சிவபெருமான் தாயார் சன்னதி, அவங்க முன்னாடி நந்தி வாகனம், அங்கே ஒரு கொடிமரம் இருக்குது. இங்கே உள்ள சிவபெருமான் மருதீசர். அதன்படி வடக்கு பார்த்த ராஜகோபுரம் ஒன்று, கிழக்கு பார்த்த ராஜகோபுரம் ஒன்று, 2 கொடிமரம் இந்த கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். கோயில் பார்த்திங்கன்னா பாதி குடவரை கோயில், பாதி கட்டடம் இருக்கனால நம்ம சாமியை வலம் வர முடியாது. கோவிலுக்குள்ள தெய்வங்கள்னு பார்த்தா முருகன் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி, வாராகியம்மன் இருக்காங்க. நம்ம கோயிலை வலம் வர முடியாது, அதனால் நம்ம மலையோடு சேர்த்தி தான் வலம் வர முடியும். இன்னொரு சிறப்பு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும்ன்ற பாடலுக்கு ஏற்ற மாதிரி 9 கோள்களை நீங்கள் பார்க்கலாம். மீன்களுக்கு இங்கே பொறி வாங்கி போடுவது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நாங்கள் நட சாத்தின பின்னாடி தான் வெளியே வந்து பார்த்தோம். அந்த கேட்டுமே பூட்டி இருந்தது, மீனுக்கு இறையெல்லாம் போட முடியாத மாதிரி. ஏற்கனவே யாரோ போட்டதெல்லாம் இறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இந்த மீனுங்க. இந்த மீன்கள்லாம் பொரிய பொறுக்கிறத பார்த்தா ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அது குபுக்குன்னு வந்து பொரியை எடுத்துகிட்டு போகிறது வெள்ளையாக தெரிஞ்சது மீன்கள். இது ஒரு மாதிரி ஒரு உணர்வு. இந்த மீன்கள்லாம் பொரி சாப்பிட்றத பார்த்தா ஒரு மன நிறைவாக இருக்குது. நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது. கற்பக பிள்ளையார் கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம தலையை சுற்றி செதறு தேங்காய் உடைக்கிறது தான். அதுதான் இந்த தொட்டி. ரொம்ப முக்கியமான விசேஷம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பக பிள்ளையாருக்கு 5 கால பூஜையின் போதும் திருநீர் அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறுது. கொஞ்சம் திருநீரெல்லாம் அவங்க வைக்கிறதில்ல, அன்னைக்கு யூஸ் பண்ணுற திருநீர் ஃபுல்லுமே சாமி மேலே போட்டுடுறாங்க. அது கெமிக்கல் கலக்காத சுத்தமான விபூதின்னு சொல்லப்படுது. அந்த அபிஷேக திருநீரை அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த ஈரத்தோடு நமக்கு தர்றாங்க. அது மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு இங்கே சொல்லப்படுது. அது கெமிக்கல் கலக்காத விபூதிங்கிறனால நான் மறுக்கா கொஞ்சம் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் தந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வந்தேன். கற்பக பிள்ளையார் கோயிலில் மற்றும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கையில் சிவலிங்கம் வச்சுருப்பார். அதை நம்ம சுவாமிக்கு தங்க கவசம் போட்டிருக்கும் போது பார்த்தோம்னா தெளிவாக தெரியும். இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் கற்பக பிள்ளையாருக்குள் அடக்கம். இந்த கோயிலில் பிள்ளையார் மிக சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் தரிசனமெல்லாம் முடிச்சிட்டோம். 2-3 சப்பாத்தி கொண்டு போயிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் சப்பாத்தியை சாப்பிடவே விட மாட்டேங்குதுங்க, பிடுங்குதுங்க. அதுகளுக்கு ஒரு சப்பாத்தியை பிச்சு போட்டுட்டு அடுத்து நாம் பிள்ளையார்பட்டி வந்தது நினைவாக பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டோம்.
அப்படியே கடைவீதிக்குள்ளே போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் காரைக்குடி போய் காரைக்குடியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பழனி வர்றதாக முடிவு பண்ணோம். ஒருவேளை நமக்கு பழனி பஸ் கிடைக்கலனா திண்டுக்கல் மாறி வந்துக்கலாம். திண்டுக்கல் மாறி வர்றது தான் நல்லது. காரைக்குடி டு திண்டுக்கல் நிறையா பஸ் இருக்குது. அப்புறமா நம்ம திண்டுக்கல்லேருந்து பழனி வரணும். இப்போ நம்ம பிள்ளையார்பட்டியிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் தான் குன்றத்தூர் முருகன் கோயில் இருக்குது. அது பஸ் ஸ்டாப்பு. கோயில் முன்னாடியே பஸ் நிற்கிது. ஆனால் நமக்கு அங்கே போக முடியாது. ஏன்னா நடை சாத்தியிருப்பாங்க. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க கோயில். 4 மணிக்கு நம்ம அங்கே சாமி கும்பிட்டு திருப்பி பழனிக்கு வந்தால் ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் நாங்கள் போகலை. வாய்ப்பு இருக்கிறவங்க குன்றத்தூர் முருகனையும் பார்த்துட்டு வரலாம். தென்னை மரங்களே வீடியோவில் அழகாக தெரியுது. சீசன் இல்லாதனால கடைகள் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, ஒரு ரவுண்டு சுற்றி எல்லா கடையிலும் என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடையில் கற்பக விநாயகர் சிலையும் சாமி ஃபோட்டோ வாங்கினோம். தம்பிக்கு ஒரு கீச்சன் வாங்கினோம். வெட்டிவேர் மாலை நிறையா கடையில் வச்சுருந்தாங்க. ஒரு அடி 300 சொன்னாங்க. அடி கூட கூட ரேட்டு கூடுமா. ஒரு அடி 300 அதிகமாக கம்மியாக எனக்கு தெரியல. ஃபோட்டோ ஏதாவது வாங்குவோமா? ஃபோட்டோஸு இல்லை, நான் ஒரு பிள்ளையார் பார்த்து இல்லை உள்ள எடுத்து போறீங்க. நான் கூட வாங்க மாட்டேன். அதில் 5 ரூபா கிடைக்கும். கீச்சனில் 5 ரூபா. இதுல எவ்வளவு இது? 200. அட ஆமா, அந்த அதே சொன்ன இந்த இடத்துல கிளச்சு எதை மிச்சிக்கிட்டு பிரேக் மிச்சிக்கிட்டு பிரேக் மிச்சு பிரேக்கை மிச்சிக்கிட்டேன். பிரேக் மிச்சு அப்படி வண்டி போவேன். ஆக்சிடென்ட் கொடுக்குறேன். பார்க்கக்கூடாது. பேஸ் எதை தெரியும். அதான் பார்த்தேன். வெள்ளை பேச்சஸ் இருக்கு. The code of conduct came into force. Some of them could have possibly been able to receive with a delay because of the Election Commission is well prepared to combat the challenge of misinformation that has the potential to cripple the democratic process. The Commission has. Our correspondent reports that the poll body has urged the political parties to verify before amplifying any. இப்போ வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு. இன்னி நம்ம காரைக்குடி போகணும். காரைக்குடி போய் முதல்ல சாப்பிடணும். பிள்ளையார்பட்டியிலேருந்து காரைக்குடிக்கு 12 ரூபாய் என்னமோ டிக்கெட்டு. கொஞ்சம் மறந்துருச்சு எனக்கு. காரைக்குடி போனதையும் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். இப்போ நம்ம காரைக்குடி வந்தாச்சு. அன்னை சாந்தி உணவகத்தில் இங்கே தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்த உடனேயுமே இந்த ஹோட்டல் இருக்குது. க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டதுக்கான பில் ஃபுல் மீல்ஸ் 90 ரூபா, மஷ்ரூம் பிரியாணி 80 ரூபா. நாங்கள் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கேட்டப்போ தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நிறைவாக சாப்பிட்டாச்சு. இன்னி பழனி கிளம்ப வேண்டியதுதான் வேலை. காரைக்குடியிலேருந்து பழனிக்கு எங்களுக்கு துரு பஸ் கிடைக்கல. காரைக்குடியில் திண்டுக்கல் வண்டி ஏறிட்டோம். திண்டுக்கல்லுக்கு கரெக்டாக 7:15 வந்துச்சு அந்த பஸ்ஸு. காரைக்குடி டு திண்டுக்கல் பஸ் சார்ஜு ஒரு ஆளுக்கு 70 ரூபா. 7:30 மணிக்கு திண்டுக்கல்லில் பழனி பஸ்ஸு. 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளையார்பட்டி போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.